सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। சென்ற வகுப்பில் ஸ்லோகம் 6 பூஜையை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். இந்த 7வது ஸ்லோகம் படிச்சுட்டு நம்ம விளக்கம் சொல்லுவோம். விட்டு கருதலின் ஆறுனை வீழ்ச்சி போல விட்டிடாது உண்ணலே உந்தி பர விசேடமாம் உண்ணவே உந்தி பர. இது உந்தியார் உபதேசாரம். ஆஜ்யதாரயா ஸ்ரோதசாசமம் சரள சிந்தனம் விரல தற்பரம். 2 உதாரணம் சொல்கிறார். பூஜையில் நம்முடைய மனசு எப்படி இருக்கணும், 2 கருத்து தான் இந்த ஸ்லோகத்தில் வச்சுருக்கார். ஒன்று விட்டு கருதல், இன்னொன்று விட்டிடாது உண்ணல். கருதல்னா கருதுறது, உண்ணல்னா நினைக்கிறது. கருதுறதும் நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே பூஜையில் நாம் ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், பூஜை பகிர்முகமாக பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி பூஜையும் பண்ணலாம். இந்த 3ஐயும் நம்ம சொன்னோம். பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு 3 விதமான காரணம் வேணும்னு சொன்னோம். என்ன அந்த 3 காரணம்? என்ன காரணம் அது? ஆமாம், 3 விதமானது: மெய், வாக்கு, மனம். இந்த 3ஆலையும் நம்ம பூஜை பண்ணுறோம். இதில் எது சிரேஷ்டம்னு பேசணும்? உடலால் செய்கிற பூஜையா, இல்லை வாக்கால் சொல்கிற ஸ்தோத்திரங்கள் போன்ற ஸ்லோகங்கள் சொல்கிறது பூஜையா, இல்லை மனதால் ஜபம் பண்ணுறது சிரேஷ்டமா? இப்போது நாம் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கிறதுனால இப்போ இந்த பூஜை வெளியில் இருக்கிறத கொஞ்சம் கழிச்சிட்டு வாக்கால் சொல்கிறதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மனதால் சொல்லக்கூடிய அந்த பூஜையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு ஜபம் பண்ணுறோம்னா ஒரு நாமம் வேணும். நாமத்தை தானே ஜபம் பண்ண முடியும். சரி, ஏதாவது ஒரு நாமம் சொல்லுங்க. ஒரு நாமம் சொன்னால் 2 நாமம் சொல்லுவீங்க. ராமா. இப்போ ராமான்னு சொல்கிறப்போ நம்ம எத்தனை சிந்தனை வருது, இல்லை என்னென்ன வருது ராமாவில்? அதெல்லாம் வரும். ராமானா ராமர் மட்டும்தான் வரும். ராமான்னு சொல்கிறப்போ அந்த எழுத்து இருக்குல்ல, ராமான்னு, அந்த சொல், அந்த நாமம் நம்ம கண்ணு முன்னால் வருது. அதான் ராமான்னு முதல்ல சொன்னோம். அதுக்கு பிறகு அந்த ராமருக்கு உரிய ஆள் இருக்கார்ல, சம்பந்தப்பட்டவர், அவர் ஞாபகம் வருவார். ராமான்னு சொல்லிட்டு கையில் வில்லு அம்பு வச்சுக்கிற அர்ஜுனனோ ஸ்ரீகிருஷ்ணனோ கண்ணுக்கு தெரியாது. ராமான்னு சொன்னால் அவர் எப்படி இருப்பாரோ, அந்த பேருக்கு உரியவர் யாரோ, எஜமான் சத்யா, அவர் தான் கண்ணு முன்னால் வரும். சரி, இந்த 2ம் இருக்கு. இந்த 2ஐயும் நம்ம தியானம் பண்ண போகிறோம். ராமான்னு சொல்கிறப்போ உருவமும் வரும், அந்த நாமமும் வரும். இதுக்கு அப்பால் இன்னொன்றும் வரும். அப்போ ரூபமும் இருக்காது, அந்த நாமமும் இருக்காது. ஆனால் நாமத்தினுடைய ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது என்னவா இருக்கும்? ஒலி, சப்தம் மட்டும். ராமாங்கிற சப்தம் இருக்குல்ல, அந்த சப்தத்தினுடைய ஒலி நம்மகிட்ட இருக்கும். அதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா துவனி அப்படிம்பாங்க. அது இங்கேருந்து வரக்கூடிய துவனியாக இருந்தால் அநாகத துவனி அப்படிம்பாங்க, ஓம்கார துவனிம்பாங்க. அப்போ ஓம்காரம் என்கின்ற ஒலி. இப்போ ராமா சொல்கிறப்போ ராமோட உருவத்தை நீங்கள் நினச்சிட்டீங்க. ஓம்னு சொல்கிறப்போ யாரை நினைப்பீங்க?
சிவனையா? ஏன் மகாவிஷ்ணுவை நினைக்கலாம்ல, காளியை நினைக்கலாம்ல, யாரெல்லாம் நினைக்க முடியும். ஆனால் ஓம்னு சொல்லப்போ ஒலியை தான் நினைப்போம் பெரும்பாலும். ஏன்னா ஓம் வந்து ஒரு கூட்டு மொத்தமாக இருக்கு, தனியாக ஒரு சப்தம் அல்ல. அந்த சப்தத்துக்கு உரியவர் யாருன்னு பார்க்குறப்போ சமஷ்டியாக வந்துடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, தியானம் பண்ணுறதில்ல ரெண்டு வகை. விட்டு விட்டு செய்கிற தியானம், விட்டு கருதல்ங்கிறார். கொஞ்ச நேரம் செய்கிறது, அப்புறம் வேறு சிந்தனை வர்றது, திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்று நினைக்கிறது, இப்படி பூஜையிலே நடக்கும். இப்படி செய்தோம்னா அது அவ்வளவோ நல்லா இருக்காது, அது சிறந்த தியானமாக இருக்க முடியாது. நம்ம பூஜையில் அப்படி தான் பெரும்பாலும் பண்ணுவோம், விட்டு விட்டு தான் வரும். கொஞ்ச நேரம் உட்காந்து உள்ளே சொல்கிறேன், நாமம் சொல்கிறப்போ நாமமும் ரூபமும் மாறி மாறி விட்டு விட்டு வரும். ஒரு தடவை நாமம் வரும், ஒரு தடவை ரூபம் வரும், ஒரு தடவை சப்தம் மட்டும் வரும், ஒரு தடவை இன்னொன்றும் வரும். இதெல்லாம் மறந்து போய் தூக்கம் வரும். இப்படிதான் நடக்கும். இது எல்லாத்தையும் முறியடிக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, எந்த தியானம் சிறப்பானது, விசேடமாம் உன்னவே உந்தி பர அவர் சொல்கிறார். இங்கே சரள சிந்தனம் விரலத்த பரம் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். சரள சிந்தனம், தொடர்ந்து இருக்கக்கூடிய சிந்தனை, மாறக்கூடாது, இடையில பிரேக் ஆகக்கூடாது. அந்த பிரேக் ஆகாமல் இருக்கிறது எப்படிங்க அப்படின்னா ஒரு உதாரணம் காட்டணும்ல. அந்த உதாரணத்தை ஒரு ரெண்டு விதமாக காட்டுற. ஒன்று, நெய் போல. நெய்னா எண்ணெயையும் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெய் இடைவிடாமல் வருமாம். எப்படின்னு தெரியுமா? நீங்கள் எண்ணெய் ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கீங்களா? ஊற்றுறப்ப அது விட்டு விட்டு வருமா, இல்லை தொடர்ந்து வருமா? அது தொடர்ந்து. அதே மாதிரி ஆறு நதி போயிட்டே இருக்குது, தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் போயிட்டு கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் அப்படி இல்லை. நெய் போல ஆறு போல அப்படி சொன்னாருங்க. அதனால ஆறு நெய் வீழ்ச்சி போல அப்படி இருக்கணும். விட்டு கருதல். ஆறு நெய் வீழ்ச்சி போல விட்டிடாது உன்னலே. விடாம இந்த ஆறும் நெய்யும் போல தொடர்ந்து நம்ம சிந்தனை போகுதா தியானத்துல, அப்படி போக வைக்கிறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்ற. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். மந்திரங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ற நாமம், பூஜையில் சொல்ற மந்திரம். அக்ஷரங்கள்னு சொல்றார். அக்ஷரங்களின் ரூபத்தை மனதால் பற்றி நிற்றல். ஒன்று, அக்ஷரத்தின் ரூபம். ராமனுடைய ரூபம், அது மனசு வந்து பற்றிக்கும். ரெண்டாவது, மந்திர அக்ஷரங்களால் குறிக்கப்பட்ட தெய்வத்தின் ரூபம். அந்த சொந்தக்காரர் யாரோ அந்த தெய்வத்தினுடைய ரூபம். இந்த பேர் சொன்ன நிச்சயமா அவர் வருவார், அந்த ரூபம் வரும். அக்ஷரங்களின் சொந்தக்காரர் வரும். ராமன்னா ராமர் வருவார், கிருஷ்ணானா கிருஷ்ணர் வருவார். எந்த சாமியுடைய பேரை சொன்னாலும், சாமி பேருன்னு தான் சொல்லணும் இல்லை, எந்த பேர் உலகத்தில் இருக்கிற திருஷ்யங்களை எதை வேணாலும் சொல்லி பாருங்க. பானை அப்படின்ற வார்த்தையை சொல்லி பாருங்க, என்ன வரும்? பானை தான் வரும், அந்த ரூபம் வரும். பானை எப்படி இருக்குமோ அப்படி வரும். அதை தான் சொல்ற. மூணாவது என்னன்னா, மந்திர அக்ஷரங்களின் சப்தத்தை மனதால் பற்றி நிற்று. அப்போ நம்ம மனதை பற்றி நிற்கக்கூடிய இடம் மூணு இருக்கு. ஒன்று, மந்திரங்களின் அக்ஷரங்களின் ரூபமும், அக்ஷரங்களின் சொந்தக்காரன அந்த தெய்வத்தினுடைய ரூபமும். மூணாவது, அந்த மந்திரத்தினுடைய ஒளி, சப்தத்தினுடைய இடம். அந்த மூணும் இதையே பற்றி நிற்கணும் மனசு. சாதாரணமாக இந்த மூணையும் நம்ம செய்கிறப்போ மனசு என்ன ஆகும்னா, ஒன்றில் ஒன்று தாவி தாவி, ஒரு தடவை அதில் ஒரு தடவை இதில் அப்படி மாறி மாறி போகும். மனம் பற்றி நிற்கும். இந்த மூணுமே தியானம்தான். ஒரு ஆள் ஒரு ரூமில் போய் 2 மணி நேரம் வரல, 2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தியானம் பண்ணுறேன்னு போயிருந்தார். தியானம் பண்ணுறப்போ ஒரு நாமத்தை சொல்லி இந்த கஷ்டம்தான் படுவார். நாமத்தையும் சொல்லுவார், ரூபத்தையும் பார்ப்பார், சப்தத்தையும் நினைப்பார். ஒரு தடவை இல்லை ஒரு தடவை அதில்னு மாறி 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 போயிட்டு வரும். எவ்வளவு நேரம் தொடர்ந்து எதில் நின்னப்பா நீ? எதையாவது ஒன்றில் தொடர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னால் நின்று இருப்பாங்கன்னா முடிஞ்சிருக்காது. ஒருவேளை 2 மணி நேரத்தில் 1 நிமிஷமாவது அந்த பகவானுடைய ரூபத்தை நினச்சிட்டு இருந்தான்னா அந்த 1 நிமிடம் தான் அவன் தியானம் பண்ணான். வெளியில் வந்தால்
எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 2 மணி நேரம் இவர் தியானம் பண்ணியிருக்காருன்னு. ஆக்சுவலாக 2 மணி நேரம் என்ன பண்ணியிருக்காரு? தியானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. நம்ம முயற்சி பண்ணதையே தியானம்னு சொல்கிறோம். நம்ம கதை இதுதான். இன்னும் தியானம் வரல நமக்கு. ஆனால் இங்கே சொல்கிறார், அதனால தான் இங்கே விட்டுடாது உன்னல் அப்படின்னு சொல்ல. அது மாதிரி ஆச்சார்னு கேட்குறார். ஒன்றை விட்டு ஒன்றில் மனம் சதா மாறிக்கொண்டே இருக்கும். இந்த 3ல் எதில் நாம் லயிக்க முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து பழகணுங்க. அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதை பேஸ் வைக்கிறது அப்படின்னா, ரமணர் சொல்கிறாரு, தியானத்தில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, நாமமா ரூபமா இல்லை அந்த சப்தமானா, அதன் மேலே நீங்கள் வைக்கிற அன்புங்கிறார். விருப்பம், பிரியம், ஈடுபாடு, அதுதான். அது இருந்துச்சுன்னா அதை தான் லயிக்கும். அதனால எதை சேர்ந்த நாம் அன்பு என்ற வசத்தால் லயிக்க முடியுமோ, எந்த ஒரு பொருளை அன்பு நம்ம செலுத்துகிறோமோ அதுதான் நம்ம கைவசம் வரும், அதான் ஜெயிக்கும். மந்திர அக்ஷர வடிவமும் மந்திரத்தால் குறிக்கப்படும் தெய்வத்தின் வடிவமும் இந்த 2 ரூபத்தை தர்றதுனால இது ரூப தியானம். இது சொல்கிறார். இதெல்லாம் அந்த பாட்டு மட்டும்தான் இருக்குது. இது அதிசயமாக நம்ம சிந்தனை பண்ணி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ இதை 2 ரூப தியானம், ரூபம் தானே வருது. ரூபத்தை கடந்து செய்யக்கூடிய தியானம் வரல. மந்திர அக்ஷரம் சப்தத்தை அனுசந்திப்பது, சப்தம் மட்டும் கேட்குறோம்னு வைங்க, ஓம் அப்படின்னு மந்திரத்தினுடைய நாமமும் இருக்காது, அதனுடைய ரூபமும் இருக்காது, சொந்த காரணமும் இருக்க மாட்டாது. சப்தம் ஒலி மட்டும் கேட்கும். அந்த மாதிரி அனுசந்திப்பது நாத தியானம் எனப்படும். இந்த நாத தியானத்தில் சப்தங்கள் எங்கேருந்து வருமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி வரார் ரமணர். ரமணர் எப்போவுமே எப்படிப்பட்டவர்னா, எங்கே சுற்றினாலும் கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்பார். எங்கே வந்து நிற்பார்? ஒரு இடத்துல வந்து நிற்பார். அது எந்த இடம்? நான். இந்த நான் எங்கேதான் இருக்கு அதை தேடி கண்டுபிடிதான். இதைத்தான் இங்கே சொல்கிறாரு. ஒளின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒளி எங்கே உதிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த மனது அங்கே போய் லீனமாகும். அதுதான் இங்கே சொல்லுவார். இந்த 2 ரூப தியானமும் என்ன தரும்னா, ஒன்று காட்சியை தரும், இன்னொன்று ஒளியின் மேல் கவனம், ரூப தியானம். நாத தியானம் சப்தத்தை அனுசரிக்கும். தியான காலத்தில் புலனில் கேள்வி புலன், மனம் மாறி மாறி இயங்கும். காட்சியிலையும் புலனிலையும், காட்சியும் தெரியும், நம்ம பார்க்குறோம், கேள்வியும் படுறோம். புலன்னா கேள்வியை கேட்குறது, சப்தம். அந்த 2 மாறி மாறி வரும். இதெல்லாம் 1க்கு மேற்பட்ட பிறவிருச்சு. அதனால தான் தியானம் வரல. 3ஐயும் வச்சிருக்கிறோம். உதாரணமாக நீங்கள் உக்காந்து உங்களுக்கு சொந்தமான மக்களோ மகனோ பேரனோ பேத்தியோ அவங்களுடைய பேரை சொல்லி பாருங்கள், என்ன வரும்? ஏதாவது ஒரு பேர், பேரன் பேத்தியுடைய பேர் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த பேரை சொன்னோம்னா நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்குவீங்க? பேர்லேருந்து யாருடைய உருவம்? அந்த பேருக்கு சொந்தமான உருவம். அப்புறம் அந்த பேரு, அந்த சப்தமே, உருவம் வருமோ வரலையோ அந்த சப்தமே நல்லா இருக்கும். உன் பேர் என்னன்னு கேட்டோம்னா அந்த பேரை சொன்னோடனே அந்த பேர் அழகாக இருக்கும், சப்தமே நல்லா இருக்கும், அது பிடிக்கும் சில பேர். அதை தான் இங்கே சொல்ல வர்றார். இது 1க்கு மேற்பட்ட பிறவிருச்சு. இது என்ன பண்ணும்னா மனசு ஒரு இடத்துல நிற்க விடாமல் அலைகழிச்சு. அதனால நாதத்தையோ ரூபத்தையோ ஏதேனும் ஒன்றை மனம் பற்றி நிற்க செய்ய வேண்டும். ஒன்று ஒளியில் இருக்கணும், இல்லாட்டி ரூபத்தில் இருக்கணும், ஏதாவது ஒன்றில் வைங்க அப்படின்னு. இதுதான் ஒரு நல்ல தியான முறையினார். இப்போ மந்திர சப்தத்தை நினைக்கணும்னு சொல்கிறோம்ல, அது என்ன அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு துவனியை கவனிக்கிறது. அது கூட என்னன்னா இந்த மாதிரியான தியானம் எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு சப்தம் மட்டும் கவனித்தோம்னா
சப்தத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்து. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பெரிய சாதனை செய்து தியானம் பழகி, உங்கள் பாஷை என் பாஷை மட்டும் இல்லை, காக்கா, குருவி, யானை, சிங்கம் இவங்க பேசுகிற பாஷையும் பேசி அவங்க கூட பேசினாங்கன்னு சொல்லி நம்ம படிப்போம் கதையில், புராணத்தில். சயின்ஸு விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் இந்த கதையை நம்ம படிக்கிறது நம்ம ஒத்துக்கொண்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன மாதிரி கட்டுக்கதை பண்ணியிருக்காங்கடா, இதை போய் நம்பிட்டு இருக்க பாரு, இல்லை நடக்கிற காரியமானு இல்லை, நடக்கிற காரியம். ஏன்னா பாஷைங்கிறது என்ன தெரியுமா? சப்தம் தான். சப்தம் தருகின்ற ஒலி, அந்த ஒலி தருகின்ற வேகம், மென்மை, ஃபோர்ஸு, இதை வச்சே அது என்ன நினைக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். யாராவது இதை இதுலையாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நாய் குலைக்கிறப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? எதுக்கு குலைக்கிறதுன்னு கேட்பீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன மாதிரி குலைச்சா என்னன்னு நினைக்குது? அது சத்தம் போடுற விதத்திலேயே நம்ம வித்தியாசம் கண்டுபிடிப்போம். ஒலி தானே அது, அந்த பேசிச்சா. இப்போ நாம் எவ்வளவு விதமான அக்ஷரங்களை வச்சு பேசுகிறோம். இந்த சப்தத்தை பிரித்து பார்க்க முடியாது நமக்கு. பாடம் அப்படின்னா எத்தனை எழுத்து? பான்னு ஒரு சப்தம், தான்னு ஒரு சப்தம், இம்முன்னு ஒரு சப்தம். 3 சப்தத்தை சேர்த்து தான் பாடம்னு சொன்னோம். அவனுக்கு என்ன புரிஞ்சுது? பாடம்னா எங்கன்னு புரிஞ்சுது. அங்கே இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இல்லை, ஒரே ஒரு சப்தம்தான். அந்த ஒரு சப்தம் ஏற்றாரத்தில் இருக்கு. ஒரு பெரிய ஞானி, ஒரு மகான் இருந்தார். அவர் நாதமுனின்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர்கிட்ட என்ன திறமை இருக்கு? நாதத்தினுடைய அந்த சப்தத்தினுடைய விஷயத்தை துல்லியமாக கண்டுபிடிச்சு சொல்லுவார். உதாரணமா டம்ளர் இருக்குல்ல, எந்த எந்த உலகங்களில் டம்ளர் செய்யலாம்? அலுமினியத்தில் டம்ளர் இருக்கு, பித்தளையில் டம்ளர் இருக்கு, சில்வரில் டம்ளர் இருக்கு, வெள்ளியில் டம்ளர் இருக்கு, தாமிரத்தில் டம்ளர் இருக்கு. இவ்வளவு உலகங்களில் டம்ளர் செய்யலாம். ஒவ்வொரு டம்ளருடைய எடையும் இருக்கும்ல, எவ்வளவு வெயிட்டு, கனம் அப்படின்னு. அந்த வெயிட்டு உள்ள ஒரு டம்ளரு இவ்வளவு எடை உள்ள இந்த உலகத்தினுடைய டம்ளர். அது பெருசும் சிறுசுமாகவும் இருக்கும். அது கீழே விழுகிறப்போ ஒரு சத்தம் கேட்குமா? அது கீழே விழுகிறதும் கூட டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து விழுகிறதுன்னு ஒன்று, மேலேருந்து விழுகிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இவர் ஒன்று டம்ளர் விழுகிற பக்கமே பார்க்க மாட்டார், தியானம் பண்ணுவார். இப்படியே ஒரு சப்தத்தை கேட்பார். ஒரு சில்வர் டம்ளர் விழுந்திருக்கு, அந்த சப்தத்தினுடைய ஒலி அப்படியே கிரகிச்சு அவர் சொல்லுவாராம், இத்தனை வெயிட் உள்ள டம்ளரு, சில்வர் டம்ளரு இவ்வளவு ஹைட்டிலிருந்து விழுந்திருக்கு அப்படின்னு அவரால் சொல்ல முடியும்னா, இவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு? எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? நாம உன்னிப்பாக கவனிச்சோம்னா இந்த ஹைட்டிலிருந்து விழுந்தா இந்த சப்தம் வரும்னு நமக்கு மனப்பாடம் ஆயிடும். ஜலதரங்கம்னு ஒரு மியூசிக் இருக்கா, அது என்னது? அளவு வித்தியாசம், அந்த மெட்டீரியல், தண்ணி வாங்கியிருக்கிற மெட்டீரியலுடைய வித்தியாசம் கூட குறை இருக்கிறது. அதை தட்டணும், இந்த லெவலில் இருக்கிற தண்ணியில் இருக்கிறத குச்சி எடுத்து போய் தட்டினோம்னா இந்த சவுண்டு எப்படி கண்டுபிடிச்சான்? கண்டுபிடிச்சி சும்மா இல்லை, இந்த சவுண்டுக்கு சா, இது ரி, இது கா, இது மா, அப்படி இணைச்சிட்டான். நம்ம அறிவு எவ்வளவு இருக்கு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, இதைத்தான் இங்கே சொல்கிறார். தியானம் பண்ணுறப்போ, ஜபம் பண்ணுறப்போ, வெளியில் செய்கிற பூஜையை காட்டிலும் உள்ள தியானம் பண்ணுறப்போ பிரவிருத்தி ஆகக்கூடாது மைண்டு. அதனால 3 விஷயம், நாமம் ஒன்று, அதனுடைய ரூபம் ஒன்று, அதுக்கு சொந்தக்காரரான ஒருத்தர் ஒளி ஒன்று, இப்படி இந்த 3ஐயும் குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒரு முகமாக கொண்டு வர முடியாது.
எதையாவது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஏங்க தியானம் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்கிறாரு, அந்நிய பாவத்தினின்றி திருப்பி. அந்நிய பாவம்னா என்னது? நம்முடைய பாவனையும் அந்நிய பாவனை நமக்கு பிறராக இருக்கக்கூடியது, பிரத்தியாராக இருக்கக்கூடிய ஒரு பாவனை. அந்த பாவனை திருப்பி அதை திருச்சி அனன்ய பாவம். அனன்ய பாவம்னா அனன்யா சிந்தனத்தோமாம் நம்மள அதை தவிர வேறு எதுவும் இல்லாமல் கொண்டு வர்றதுக்காக இந்த அனன்ய பாவம் தான் விசார மார்க்கம். விசார மார்க்கத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் துவனியை கவனிக்கணும்னார். அப்புறம் அந்த துவனியையும் கவனிக்கிறதை விட்டு இன்னொன்று யோசனை. முதல்ல சப்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தார். சப்தத்தை கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி புரிஞ்சு கொண்டார், என்னென்ன சப்தம் இது மாதிரின்னு. அப்புறம் இந்த சப்தத்தை மறைஞ்சிட்டு இந்த சப்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்க சொல்றார். துவனி எங்கிருந்து வருகிறதோ அதை கவனிக்க சொல்லுகிறார். அதை கவனிச்சோம்னா அதனுடைய மூலம் இதுதான். அதை கவனித்தா மனசு அங்கே போய் நிற்கும். இப்போ யோசனை பாருங்க, எந்த சப்தமும் எங்கேருந்து வர்றதான்னு நினைக்கிறீங்க? எல்லா சப்தமுமே நம்மகிட்ட இருந்து. ஒரு பேரை சொன்னாலோ, ஒரு வார்த்தையை சொன்னாலோ, ஒரு நினைப்பு வந்தாலோ, ஒரு சிந்தனை செய்தாலோ, அதெல்லாம் எங்கேருந்து வருது? அதனுடைய மூலம் எது? மனசுங்கிறத விட மனசுக்கும் மேல இன்னொன்று இருக்குது, இந்திரியாணி. அதை விட மேல் பரம் எது? பிராணன். அதை விட மேல பரம் எதுன்னா மனசு. மனசை விட பரம் எதுன்னா புத்தி. புத்தியை விட பரம் எதுன்னா ஆன்மான்னர். அப்படி ஒவ்வொரு படம் சொல்லிட்டே வந்தார்ல, அது மாதிரி கடைசியில் ஒரு படம் சொல்றாரு, அதுதான் நான். அந்த நான்ங்கிற இடத்துல இருந்து தான் எல்லாமே உதிக்குது. இப்போ ரமணன் இங்கே தான் வர்றது. இந்த கருத்தை ஏன்னு சொல்ற, விட்டுடாது உன்னலே. இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த நெய் மாதிரி விழக்கூடியது மாதிரி மனசு ஒரே இடத்துல தியானத்தில் போனால் இந்த எண்ணம் எங்கேருந்து உதிக்குதுன்னு பார்த்துட்டே போனோம்னா எங்கேருந்து உதிக்கும்? நான்கிட்ட இருந்தாண்டா எல்லாமே உதிக்குதுன்னு பார்த்தோன்னே அந்த நானில் போய் இந்த மனசை உட்காந்துக்கும், மனம் அங்கு லீனமாகும். அப்போ துவனியின் மூலம், இந்த ஒலியின் மூலம் நான் என்னும் தன்மை உணர்வு ஆத்ம விசாரம் அதுக்கு கொண்டு வர்றார். இங்க டைரக்டாவே நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பாருங்க. சென்ற பாடல்ல தியானம் பற்றி சொல்லியிருந்தார். இப்போ கருதுதல் அது பற்றி பேசுகிறார். நினைப்பதை குறிக்கிறது கருதுறதுன்னா. நினைப்பது எது? எண்ணம். அது மனதோடு தொடர்புடையது. நம் வாழ்க்கை எண்ணங்களால் பெரும்பாலும் அமைகிறது. வாழ்க்கையே எண்ணத்தில் தான். எண்ணமே இல்லைன்னா எது இல்லை? வாழ்க்கை என்பது இல்லாமல் போகுது. எண்ணம் என்பது தொடர்ச்சியாக அமையாது. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடைவெளி உண்டு. இடைவெளி கொஞ்சம் இருக்கும். ஆக இந்த மாதிரியான எண்ணத்தில் நம்ம உட்காந்து ஜப தியானம் பண்ணோம்னா அந்த இடைவெளி வரத்தான் செய்யும். எண்ணங்களின் வரிசையை நோக்கினால் அவற்றின் இடையே ஒரு ஒழுங்கான போக்கு இருக்காது. நம்மகிட்ட எழுதுகிற எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள் வருது. ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் பயங்கர இடைவெளி இருக்கும். எல்லா எண்ணங்களையும் நான் என்ற எண்ணமே இணைக்கிறது. இந்த நான் ஒன்று தான் எல்லா எண்ணத்தையும் இணைக்குது. நான் இல்லைன்னா ஒரு எண்ணமும் இருக்காது. இதனால தான் அந்த குகையில் உட்காந்து ரமணர் கண்டுபிடிச்சது. எண்ணம் எங்கேருந்துடா வருது அப்படின்னு பார்த்து கடைசியில் கண்டுபிடிச்சார். இந்த நான்கிற இடத்துல இருந்தால் ஒவ்வொரு எண்ணமாக வெளியில் வருது, அதுக்கு கேப்பு விழுது. அதனால் எண்ணத்தை விட்டுட்டு நானை பிடிச்சு கொண்டாட வருது. முத்து மாலையில் முத்துக்கள் ஒரு நூலில் கோக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இதை சொன்னார். அது எங்கே சொன்னார்? மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகணாயுவ. சூத்ரே மணிகணாயுவ அப்படின்னா என்னது? இந்த மாலை இருக்கு பாருங்க. இந்த மாலையில் முத்துக்கள் தெரியுதா? முத்துக்களுக்கு உள்ள ஒன்று இருக்கு, அது தெரியுதா? அது என்னது? நூல். அது மாதிரி இந்த முத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு எண்ணம்னு சொன்னால் இந்த எண்ணத்துக்கு கூட ஒரு நூல் போகுது பாருங்க, அதுதான் நான். அதுதான் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுது.
மனதின் குறை இடையீடு இல்லாமல் தொடர்ச்சியாக அதனால் நினைக்கவே முடியாது. அதை தான் இங்கே ஆறும் அந்த நெய்யும் போல சொன்னார். எண்ணெயின் ஒழுக்கு இடைவிடாத அமைதல் போல நினைப்பது தொடர்ச்சியாக அமைய வேண்டும். எதையாவது ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் உங்களோட சேர்ந்து கடைசியில் அது என்னவா மாறும்? எந்த எண்ணத்தை நினைச்சீங்களோ அந்த எண்ணமாகவே நீங்கள் மாறிக்கணும். அதைத்தான் இங்கே சொல்ல வந்து. இதுக்கு நான் ஒரு கதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது திரும்ப கதை சொல்ல வேண்டியதில்லை. ஹிண்ட் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிடுமா என்ன கதைன்னு? இல்லை, எண்ணங்களோட நீங்கள் ஒன்றி போயிட்டு ஒரே எண்ணத்திலேயே போனீங்கன்னா ஃபுட்பால் கதை தெரியும்ல, ஃபுட்பால் மாதிரி. ஆக அதை யாரோ ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறதும் யாரோ இவன் அந்த எண்ணத்தில் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தான். 22 பேரை கவனித்து அதெல்லாம் விட்டுட்டு இதை விட்டு அதை விட்டு இதை விட்டு ஒரு ஆளை பிடிச்சிட்டான். அந்த ஆளுடைய செய்கையை மட்டும் அந்த எண்ணத்திலேயே இருந்தான். அது என்ன வாயிச்சு கடைசி? அவன் என்ன செய்கை செய்கிறானோ அது இவன் செஞ்சிட்டான். இதுதான் அதில் ஒன்றி போகிறது. இப்போ நீங்கள் ஒரு சாமியை நினைக்கிறீங்க, அந்த சாமியை நினச்சி நீங்கள் ஒரே எண்ணத்தில் போனீங்கன்னா அந்த சாமியில் கேரக்டர் முழுவதும் உங்கள்கிட்ட ஒன்றி போகுமா இல்லையா? அப்போ நீங்கள் என்னவா மாறுவீங்க? அந்த சாமியாக மாறுவீங்க. அதுதான் இங்கே சொன்னார். இதைத்தான் விட்டிடாது உண்ணல் என்ற வார்த்தையில் சொன்னார். விட்டு விட்டு நினைப்பது கருதல், இடைவிடாது நினைப்பது உண்ணல். உண்ணல்னா இடைவிடாது நினைக்கிறது, விட்டு விட்டு நினைக்கிறதுனா கருதுதல். அதில் கருதல் வேறு, உண்ணல் வேறு. இடைவிடாது நினைத்தல் எப்படி? இறைவனது திருநாமத்தை தொடர்ந்து ஜெபம் செய்யலாம். அப்போது நினைப்பு இடைவிடாது நிகழும். விட்டிடாது உண்ணல் என்பது இதுவே. நினைத்த செயல் நடப்பதால் மனம் இன்னும் செயல்படுகிறது என்று பொருள். நான் என்ற எண்ணம் மற்ற எண்ணங்கள் எழும்போது அவற்றின் ஊடே மறைந்து காணப்படும். எந்த ஒரு செய்கையும் பாருங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு வைங்க. சந்தோஷத்தில் உங்கள் மனம் துள்ளும். இதுக்கு உரிய ஒரு ஆள் இருக்கான் இந்த துள்ள வைக்கிறதுக்கு. யார் அது? அது இருக்கனால உங்களுக்கு இத்தனை நடக்குது, அந்த நமக்கு தெரியல. அதான் இங்கே சொல்ல வந்தார். நான் என்ற எண்ணமே, நான் எழுந்தால்தான் மற்ற எண்ணங்கள் எழும். நான் வரலைன்னா ஒரு எண்ணமும் வராதுங்க, எந்த வகையிலையும் சரி. ஒன்றும் இல்லை, ஒருத்தனை கொஞ்சம் கௌரவ குறைவாக பேசி பாருங்க, அவனுக்கு சொல்லுங்க முதல்ல. அது வெளியில் இருக்கக்கூடிய மனசு பண்ணுற வேலை. அபிமானம் வச்சிருக்கிறதுனால அவனை பற்றியோ அவன் செய்கையை பற்றியோ தப்பாக பேசின உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி ஆகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரு அபிமானம். ஆனால் அதை ஆக்குறது யாருன்னா அந்த நானுங்கிற ஒரு பின்னால் நிற்கிற ஒரு ஆள். அப்புறம்தான் இவனுக்கு விஷயம் தெரியும், நான் இருந்தால்தான் எனக்கு இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னு. விஷயம் தெரிஞ்ச பிறகு பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற, சாரி அப்படின்ற. அப்போ தான் உண்மை புரிஞ்சுது. மற்ற எண்ணங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் என்ற ஒன்றை மட்டும் கவனித்தால் போதும் என்கிறார் பகவான். அதை அழித்து விட்டால் மற்ற எண்ணங்கள் தாமாகவே நீங்கிவிடும். ஆக இவர் என்ன சொல்ல வந்தார் இந்த ஸ்லோகத்தில்? நான் என்ற எண்ணத்தை, அகந்தையை கவனிக்க வேண்டும். இதுதான் விசேஷம்னு. எதுடா விசேஷம்? விசேஷம் உண்ணவே உந்தி பட, விசேஷமாம் உண்ணவே உந்தி பட அப்படிங்கிறது. இதை சொன்னார். இப்போ தியானத்தை விட மனம் நழுவாமல் தியானிப்பது என்று உணர்த்த விட்டிடாது உண்ணல் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். இது நமக்கு கைவராமல் போவதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்றார். அது என்னன்னா, இதன் மேல் ஏற்படும் அன்பின் குறைவு. இந்த அன்பின் குறைவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நமக்கு ரெகுலராக ஒன்று பேசுவோம்ல ஆன்மீகத்தில், எது இருந்தால் நம்ம இந்த வழிக்கு வருவோம், எது இல்லைன்னா இங்கேயே வரமாட்டோம். அதை விட இன்னொன்று,
பிரியத்துக்கு இன்னொன்று வார்த்தை, இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்படுற வார்த்தை, அது தெரிஞ்சுக்கணும்ல. சிரத்தை அதுக்கு பிறகுதான் வருது. நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சிருக்கீங்க? முக்தி ஆகணும்னு, முக்தி அடையணும்னு நினைக்கிறீங்க. மோட்சம் குட். முமுட்சுத்துவம் ஏதோ ஒரு குழு கொடுத்தவொன்னு ஞாபகம் வந்துருக்கு. முக்தி பெறணும்னு நினைக்கிறோம். முக்தி பெறணுன்ற நினைப்பு இருக்குல்ல, அதுக்கு பேர் முமுட்சுத்துவம். நாம் முக்தி அடையணும் என்றது. இந்த முமுட்சுத்துவம், இந்த முமுட்சு தன்மை நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு, எவ்வளோ டிகிரி இருக்கு? அந்த டிகிரி கூட்டணும். இந்த டிகிரி கூட்டணும்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வரணும்? அது வரலன்னா இந்த தியானங்கள், இப்போ சொன்னப்பட்ட தியானங்களாக வராது. அது என்ன ஃபீலிங் தெரியுமா? நிறைய வார்த்தைகள் இருக்கு. விருப்பம், பிரியம், அவர் சொன்ன மாதிரி, ஏக்கம், வியாக்குலம். வியாக்குலம்னா என்னது? தவிக்கிறது. அந்த தவிப்புகள் நம்மகிட்ட இல்லை பாருங்க. ஒரே ஒரு தவிப்பு இருக்கு. என்ன தவிப்பு? சப்போஸ் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு வைங்க, மெல்ல இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தவிப்பு, சாமி நிற்க மாட்டேங்கிறாரு, மணி 7 ஆயிடுச்சு அப்படின்ற தவிப்பு. ஆக நமக்கு எங்கே கவனம் வரும்? எதில் கவனம் வரும்? முமுட்சுத்துவத்தில் வரணும். அதுதான் இங்கே செய்கிறார். என்ன சொல்கிறாரு? அன்பின் குறைவே, ஏக்கம் குறைவே, வியாக்குலம் இல்லாதனால தான் முமுட்சுத்துவம் நமக்கு சரியாக இன்னும் வரல. அந்த ஆவல் குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன வரமாட்டேங்குதுன்னா, இங்கே விட்டுடாது உண்டங்கிற அந்த தைலதார மாதிரி மனம் ஒரே நிற்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஆனால் இளமையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது நடக்கும். அது முதுமை காலத்தில் வரமாட்டேங்குது. ஆனால் இளமை காலத்தில் அனுபவத்துக்காக நம்ம பட கஷ்டம், நான் பின்ன பட போகிற கஷ்டம், அதுக்கு இப்போ அது கொள்ளுவான் இவன். அது அப்போ தெரியாது. என்னன்னு புரியுதா? இந்த வியாகுலம் அங்கே இருக்கும். அந்த ஆர்வம் தொடர்ச்சி அந்த தைலதார மாதிரி போடுறது ஒன்று இருக்கும் அங்கே. யாருக்கு? முமுட்சுத்துவம். சரி, நமக்கும் அப்படி இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நிறைய பேர் மேரேஜ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம். எல்லாம் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு மாப்பிள்ளை தான். அப்பா அம்மா பார்க்காம பொண்ணு மாப்பிள்ளை அவங்களாம் தேர்ந்தெடுத்திருந்தா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே இவன் பழகிட்டு இருக்கான்னு வைங்க, இன்னும் பழக காட்டல, தெரிஞ்சா வேற விஷயம். அப்போ இவனுடைய மனம் அவங்க இல்லாதப்போ, இங்கே தனியாக இருக்கிறப்போ அவன் மைண்டு எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு அவன் விரும்பலாம், அந்த பொண்ணு இவனை விரும்புது. கல்யாணம் அப்புறமா பேசிக்குவோம் பெற்றோர்கள்ட்ட கேட்டு. அது வரைக்கும் இவங்க சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க. இவங்க பிரிஞ்சிருக்கிற சமயத்தில் அந்த பொண்ணுடைய மனசும் இவனுடைய மனசும் எப்படி இருக்கும்? ஒன்றா இருக்காது. ஒன்றா இருக்குதுன்னு வேற. எப்போ பார்க்கலாம், எப்போ வருவா? இங்கே அம்மா சாப்பாடு போட்டுட்ருக்கோம், பொண்ணுகிட்ட என்னடா சாப்பிடாம எவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓ ஆமாம் ஆமாம், அந்த சாப்பிடு. எங்கே போச்சு மனசு? அவங்களுக்கு தெரியாது என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு. மைண்டு அதுக்கு தைலதாரைங்கிறது. தைலதாரைங்க தொடர்ச்சியாக போகுது பாருங்க. மைண்டு எந்த வேலை செஞ்சாலும் மைண்டு அங்கேயே போகுது. அது எப்படிங்க? அது தெரியல அவனுக்கு. ஆனால் இப்போ இதை பழகலாம். இதை நம்ம டைவர்ட் பண்ணி அங்கே சுவாமிகிட்ட கொடுக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, கழுத்து மாலையுமா இருக்காங்க, எத்தனையோ குழந்தைங்க அங்கே சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பொண்ணுடைய தங்கச்சிக, பேரம்பேச்சிக எல்லாம் எல்லாருமே முடிஞ்சிச்சு கல்யாணம். குதிரை வண்டி வந்து நிற்குது. இப்போல்லாம் அம்பாசடர் கார் வந்து நிற்குது. மறு வீட்டுக்கு போகிறா பொண்ணு, மாப்பிள்ளை சீச்ச முகத்தோடு இருக்கான். மறு வீட்டுக்கு கூட்டி போகிறாங்கல்ல மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு. ஆனால் பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும்ல, அம்மா அப்பா விட்டு போகிறோம்னு. அது அழுகுது, கண்ணில் தண்ணியாக வருது. ஆனால் வேஷம் என்ன வேஷம்?
பொண்ணு கழுத்தில் நகை நட்டு எல்லாம் போட்டிருக்கு, மாலையும் கழுத்துமா இருக்கா, புது புடவெல்லாம் கட்டியிருக்கா. ஒரு பொண்ணு பார்த்தா, சின்ன பொண்ணு 10 வயசு பொண்ணு, ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டா, ஏன் பாட்டி நகை நட்டு போட்டு என்ன அழகா இருக்கா இந்த அக்கா, எதுக்கு அழுகுது? அவதான் மாப்பிள்ளை அழாமல் எவ்வளோ நாள் சீட்டமத்தோடு இருக்காருன்னா. இந்த பாட்டி சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லை கண்ணு, இன்னைக்கு இவ அழுகுறா, அங்கே போன போய் நாளேருந்து அவ அழுவான்னு. அந்த சமாச்சாரம் என்னன்னா விட்டு பிரிகிறது. ஆனால் நமக்கு எப்படி தோணுது பாருங்க, எப்போ அரேஞ்சடாக இருந்ததோ அப்போ அந்த பாவம் வராது, எப்போ கள்ளத்தனமாக இருந்ததோ அப்போ இந்த இந்த பாவனை இருக்கு பாருங்க, தொடர்ச்சியாக வரக்கூடியது, அது நம்ம அனுபவிப்போம். அது மாதிரி தான் இங்கே சொல்கிறார். அதனால தான் வியாக்குலம் வந்ததுன்னா, ஏக்கம் வந்ததுன்னா, அவரை அடையலையே அப்படின்னு நினைச்சோம்னா, கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேங்கிறியே அப்படின்ற நினைச்சாலே நம்ம கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுதான் வியாகுலத்தினுடைய இறுதி பலன். அது எங்கே கொண்டு போய் விடுது? நம்மைய அழ வைக்கிறது. அழ வைக்கிறதுனா சும்மா அழுகுறது இல்லை, குழந்தை அழுவோம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன விக்கி விக்கி அழும்போம்ல, அது மாதிரி கடைசியில் அம்மா வந்துடுவா, சரி அழாது அழாது அப்படின்னு இடுப்பில் வச்சிருவா. குழந்தைய அப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுருவாங்க, குழந்தையும் இடுப்பில் போயிடும். போன பிறகும் என்ன ஆகும்? போதும்மா, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு அம்மா சொன்னாலும் அப்படி பண்ணுது. அப்பெல்லாம் மனசுக்குள்ள என்னங்க நடந்தது? இவ்வளோ நேரம் என்னை ஏன் விட்டுட்டு போனேன் நீ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிறது அது காட்டுது. இதுக்கு பேர் தாங்க வியாக்குலம். அந்த ஏக்கம், அந்த ஆவல் விட்டுடுச்சே, என்னை கண்டுக்க முடியலையே, போய் சேர முடியலையே அப்படின்னு. இதைத்தான் அவர் பிரியமோ பாசமோ விருப்பமோ அன்பொன்னு வார்த்தையெல்லாம் வைக்காம காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். ஓதுவார்னா ஜபம் பண்ணுறது. ஜபம் பண்ணுறப்போ வெறுமனே 108 பண்ணலாமா, 1008 பண்ணலாமா? 1008 பண்ணுவோம் அப்படின்ட்டு கடற்கடன்னு 1008 பண்ணிட்டு எந்திரிச்சாச்சு, ஜபம் பண்ணியாச்சு அப்படின்னா அவர் வரமாட்டார். சும்மா ஒப்புக்கு கூப்பிடுற, நீ உண்மையாக கூப்பிடு வரேன் அப்படின்ட்டு உட்காந்து இருப்பார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் கூப்பிடுறதுங்கிறது அதுதான். குழந்தைய கூட கூப்பிடுற அம்மா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடும், அவன் வராமல் ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். திரும்பவும் வாடான்னு கூப்பிடும், வராது. இந்த அம்மா மிரட்டுறதை விட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடும். ஏண்டா நீ இப்படி பண்ணுறேன்னா அந்த அழுகையை பார்த்து ஐயோ பாவம்ட்டு அந்த பையன் வரும், இல்லாட்டி அந்த குழந்தை வரும். அதே மாதிரி தான் பகவானும் நம்மகிட்ட எதை நோக்குறாரு, எதை பார்க்குறாரு அப்படின்னா, வியாகுலம் என்னை அடையணுங்கிறது உன்கிட்ட எவ்வளோ இருக்குது, அந்த முழுச்சித்துவத்தின் டிகிரி எவ்வளோ இருக்குது, அது இருந்து நீங்கள் செய்யணும். அதைத்தான் இங்கே சொன்னார். இறைவன் பால் அன்பால் மன அடக்கத்திற்கு அடிப்படையாக கொள்ளாமல் அடக்குமுறையால் இன்னொரு சாதனை முறைகளால் முயன்றால் அப்படி பண்ணக்கூடாது. அடக்குமுறைகள் சாதனை பண்ணலாம். உதாரணம் என்னதுமா, பிராணாயாமம் பண்ணுறோம்ல அது, ஹடயோகம் பண்ணுறோம்ல அது, யாரும் நோக்கி இதெல்லாம் செய்கிறோம்? அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் தான் அன்பு இருக்கா? அன்பெல்லாம் வரல. ஆனால் இதெல்லாம் சயின்டிஃபிக் முறை. H2O சேர்த்தோம்னா நிச்சயமாக தண்ணி வரும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 பங்கு 1 பங்கு சேர்த்தா தண்ணி வரும். இதுக்கு போய் அன்பு காட்டணும்னு இருக்கா? அன்பா H2 போடணும், அன்பா ஆக்சிஜன் ஒன்று போடணும், அப்போ தான் தண்ணி வரும்னு யாராவது சொல்லுவாங்களா? இது சயின்டிஃபிக். அது மாதிரி ஹடயோகமோ இந்த பிராணாயாமமோ சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணோம்னா இந்த சித்திகள்லாம் கிடைக்கும், இந்த பவர்லாம் உனக்கு வரும், பகவான் டேக்கிற பவர் மாதிரியே உனக்கு இந்த பவர் வரும்னா எல்லாம் வரும். என்ன இருக்காது? அந்த அன்புங்கிறது இருக்காது. அது என்ன பண்ணோம்னா நம்ம மேலும் மேலும் இந்த பூலோகத்திலேயே காலவாரி விட்டுட்டு அதுலேயே நம்ம நேமன் பிரேமு அது இதுன்னு வந்து ஃபுல்லாக சகதியில் தள்ளிவிடும். இங்கே அது மையம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு, இதை நோக்கி போகல, பகவானை அடையணும் என்ற அன்பை நோக்கி போகிறது.
அன்பாலும் அறிவாலும் ஒருமுகப்பட வேண்டுமே தவிர பலாத்காரமாக பிராணாயாமம் யோகம் முதலியவற்றின் மூலம் மனசு ஒருமுகப்படுவது என்பது கூடாது. இது என்ன பண்ணும்னா மோட்ச லட்சியத்திலேருந்து நம்மளை தவற விட்டுடும். அதனால தான் சொன்னாங்க, உங்களை நீங்கள் அப்படியே டெடிகேட் பண்ணணும். அதுக்கு பூஜையை கற்பூரத்தை வாங்கி, ஊதுபத்தி வாங்கி, பழங்களை வாங்கி, பாத்திர பண்டங்களை வச்சு விளக்கி சுத்தம் பண்ணி வெளியில் இந்த வெளி பூஜை எல்லாம் பண்ணி நீங்கள் ஸ்தோத்திரம், அதில் வெளி பூஜையும் பண்ணுவோம், அது சரீரத்தால், ஸ்தோத்திரங்கள் சொல்லுவோம் வாக்கால், தியானமும் பண்ணுவோம் மனதால். இது அத்தனை 2 மணி நேரம் செஞ்சுட்டு வெளியே வரோம். இதை விட ரொம்ப பெட்டராக ஒன்று இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த சுலோகத்தை சொல்கிறப்ப அது பொருத்தமாக இருக்குன்றதால பீண்டு பண்ணி கொண்டு வந்து மானச பூஜை எடுத்து படித்து பாருங்கள். அந்த மானச பூஜை எடுங்க, எனக்கு ஒன்று கொடுங்க. அது என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையே இருக்கல. நம்மவே நாம் பகவான்கிட்ட எப்படி ஒப்படைக்கிறது. இப்போ பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சின்னு வைங்க. நீங்கள் முதல்ல பூஜை பண்ண போறீங்கன்னா எங்கே போவீங்க? பூஜை பண்ண இல்லை, குளிக்க போவாங்க. ஏன் குளிக்காம போய் பூஜை பண்ணுங்களேன். என்ன நினைக்கிறீங்க? பூஜை பண்ணுறப்போ சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்க, அதனால தான் குளிக்க போனீங்க. சரி, குளிச்சுட்டு 3 நாள் 4 நாள் போட்டு இந்த துணியை போட்டு போய் பூஜை பண்ண உட்காரலாமா? அப்போ என்ன செய்வீங்க? புது துணி கட்டிக்கிறீங்க, சாமிக்கு பூஜை பண்ணணும், புதுசாக இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் சாமிக்கு பிடிக்கும், புதுசாக தான் இருக்கணும், அப்போ தான் பூஜை பண்ணணும்னு. சரி, சரீரமெல்லாம் சுத்தமாகிடுச்சு, விபூதி பூச்சிங்க எல்லாம் செஞ்சீங்க, போய் உக்காந்தாச்சு. இன்னும் சிலது இருக்குது, நீங்கள் மனசில் சுத்தமாக இருக்கீங்களா? அப்போ எப்படி நீங்கள் பூஜை பண்ணுவீங்க? மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுட்டு எப்படி பூஜை பண்ணுவீங்க? பூஜை பண்ண சமணங்கால் போட்டு உக்காந்த உடனே ஒருத்தன் வருவான், அந்த அவன் வந்திருக்கான் அப்படின்னு. யார் அவன் இந்த நேரத்தில் போய் வந்திருக்கான் அப்படின்னு அவன் மேலே எரிஞ்சு விழறான்னு வை. இது அழுக்கு இல்லையா? இந்த அழுக்க போகாமல் எப்படி பூஜை பண்ணுவேன்? அப்போ அவனை பிடிக்கலை. அப்போ உங்ககிட்ட பிடிக்காத ஆள், பிடிச்ச ஆள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இது உனக்கு அழுக்கு தானே, இதை அப்போ சுத்தம் பண்ணுறது. அதனால தான் இங்கே என்ன சொல்லப்படுற, ஒரு பகவானை நீங்கள் பூஜை பண்ணணும்னா நீங்கள் என்னவா இருந்து பூஜை பண்ணணும்? சுத்தமாக இருந்து பூஜை பண்ணணும். சுத்தம் என்பதற்கு என்ன பொருள்? உங்ககிட்ட என்னவா இருக்கக்கூடாது? எந்த விதமான அசுத்தமும் இருக்கக்கூடாது. கையிலையும் அசுத்தம் இருக்கு, நம்முடைய இதயத்திலையும் அசுத்தம் இருக்கு, வாக்குலையும் அசுத்தம் இருக்கு. சொல்லையும் சுத்தம் பண்ணும். மந்திரம் சொல்றதுக்கு முன்னால இந்த வாக்கை சுத்தப்படுத்தணும் அப்படி சொல்றார். நைவேத்தியம் கொண்டு போறப்ப அசுத்தம் இருக்கும், நைவேத்தியம் தெரியாமல் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அதையும் சுத்தப்படுத்தணும். ஏன்னா நமக்கு தெரியாமல் பேப்பிசாதுக்கள் நிறைய பேர் வந்து அசுத்தப்படுத்துது. நீங்கள் மகாபாரத கதை, ராமாயண கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. மகான்கள் முனிவர்கள் ஹோமம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆகாதவங்க அசுரர்கள் அதை எப்படி கெடுப்பாங்க? மாமிசம் ரத்தம் எல்லாம் கொண்டு வந்து கூட்டுவான். அது அசுத்தமாச்சா? ஹோமம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் போய் ப்ரேயர் பண்ணுறது, ஐயோ நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. இப்படி தான் ராமர் வந்து சின்ன பிள்ளைகள யார் யார் ஹோமம் பண்ணக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்களாம் அடித்து கொண்டுட்டு இருந்தார், விஸ்வாமித்திர கூட போய். அப்போது இதெல்லாம் தெரியுது. விசேஷங்கள் நம்ம செய்யறப்போ இயற்கையாக நம்ம கண்ணுக்கு தெரியாமலே சில அஷ்டங்கள் இருக்கும். அதை போக்குறதுக்கு மந்திரங்கள் சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நியாசம். நம்முடைய ஜீவன் கூட அசுத்தமாக இருக்கு, அந்த ஜீவனையும் நம்ம நியாசம் பண்ணி சுத்தப்படுத்தணும். ஜீவன் நியாசம். சரீரம் முழுதுமே அசுத்தமாக இருக்கு, அதை முழுதும் எப்படி நம்ம சுத்தம் பண்ணோம்னா வியாபக நியாசம். கரநியாசம்னா கரங்கள் மட்டுமே அசுத்தமாக இருக்கு, அதை நியாசம் பண்ணுன்னா கரநியாசம். அங்கநியாசம், அங்கங்கள் தலை, நெஞ்சு, தோள்பட்டை, முழங்கால், அதெல்லாம் இதை நம்ம சொன்னோம் அங்கநியாசம். அப்போ இதெல்லாம் என்னங்க அப்படின்னா, இந்த சுத்தமெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் என்ன வாங்குறீங்க? இப்போ டோட்டலி பியூர் மேன். ஒரு சாமிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன ஆகணும்? சாமி ஆகணும். அந்த சாமி எப்படிப்பட்டவரா?
அப்படிப்பட்டவரை நீங்கள் ஆகணும். அப்படி ஆன பிறகுதான் நீங்கள் பூஜை பண்ண முடியும். ஒரு கத்திரிக்காய் கடைக்காரங்கிட்ட போய் உங்கள்கிட்ட விலை உயர்ந்த ஒரு ரத்தின கல் இருக்குது, அதை கொண்டு போய் கொடுத்து இதுக்கு எவ்வளோப்பா கொடுப்ப அப்படின்னு கேட்டால் அவன் என்ன தருவான்? காய்கறி கடைக்காரங்க 2 கிலோ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் தரவா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அந்த ரத்தினங்களோட மதிப்பு அவனுக்கு தெரியாது. இவ்வளோ தானா, இது எவ்வளோ பலன்னு இருக்குது, எனக்கே தெரியல, நல்லா இருக்குது, இதை போய் சொல்ல சரி இது வேணாம் அப்படின்ட்டு இன்னொரு கடைக்கு போகிறான், பழக்கடைக்கு போகிறான். அது கொஞ்சம் உயர்ந்த பழமாக பார்த்து இதை தரேங்களாம். அது கத்திரிக்காயை விட இது பெருசாக தான் இருக்குது, ஆனால் இதுவும் வேணாம் அப்படின்ட்டு துணி கடைக்கு போகிறான், அதை நிறையா தரேங்கிறான். பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஜாஸ்தி சொல்கிறாங்க. அப்போ இது ரொம்ப விலையாக இருக்குமோ? பாத்திர கடைக்கு போகிறான், நகை கடைக்கு போகிறான். கடைசியில் ஒரு மார்வாடிக்கிட்ட நகை கடைக்காரன்ட்டு போய் இது எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டால் அவன் சொல்ல 50 லட்சம் தருவீங்க. கத்திரிக்காய் 2 கிலோ எங்கே இருக்குது? 50 லட்சம் எங்கே இருக்குது? அப்போ இவ்வளவு தான். அப்போ அவனுக்கு சந்தேகம், ஒருவேளை இவன் ஏமாற்றதுக்கு 50 லட்சம் சொல்கிறாரோ, இவனுடைய மதிப்பெண் நல்லா இருக்குமோ அப்படின்னு. அப்போ மாணிக்க கல்லுடைய தரத்தை பார்க்கறதுக்கு யாரால முடியுது? அதை வச்சிட்டு இருக்கிற ஆளால் தான் முடியுது. அவன் தான் அதை எடை போட முடியும். அது மாதிரி பகவான் அவ்வளவு உயர்ந்தவர். அவரை நாம் போய் பூஜை பண்ணணும்னா அந்த தரத்துக்கு நாம் உயர்ந்துக்கணும். உயர்ந்தாதான் அதை நம்ம பூஜைக்கு தகுதியானவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திருஷ்யம் முழுதும் சுத்தப்படுத்தப்பட்டு நாமளும் அண்டம் பிண்டம் 2ம் சுத்தப்படுத்தப்பட்டு நாம் பூஜை பண்ண போகிறோம். யாரையும் வெறுக்காமல் எல்லாத்தையும் நம்மகிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அதை அத்தனை அங்கே அர்ப்பணம் பண்ண போகிறோம். இங்கே ஒரு செவந்தி பூவு, அங்கே ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து புஷ்பத்தை போடுறதை விட நம்மகிட்டே சில புஷ்பங்கள்லாம் இருக்குது. அந்த புஷ்பத்தை தான் இங்கே சொல்ல போகிறோம். இந்த படிப்போமா? மானச பூஜை என்ற பகுதியை பாருங்கள். நான் ஒரு தடவை படிக்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் சேர்ந்து படி. அதான் நான் சொன்ன பிறகு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே ஒரு 10-12 இது இருக்குது. ஓம் ஹிருத் பத்மாசனம் தத்யாத் சகஸ்ராரச்சுதாமிருதைஹி பாத்யம் சரணயோர் தத்யாத் மனஸ்வர்யம் நிவேதயேத் சேனாமிருச்சேனாச்சமனீயம் ஸ்நானீயம் சேத்தேன ச ஸ்மிருதம் ஆகாச தத்துவம் வஸ்திரம் ஸ்யாத் கந்தஸ்யாத் கந்த தத்துவகம் சித்தம் பிரகல்பயேத் புஷ்பம் தூபம் பிராணான் பிரகல்பயேத் தேஜஸ் தத்துவம் ச தீபார்த்தம் நைவேத்யம் ஸ்யாத் சுதாம்புதிஹி அநாஹத த்வனிர்கண்டா வாயு தத்துவம் ச சாமரம் சஹஸ்ராரம் பவேத் க்ஷத்ரம் சப்த தத்துவம் ச கீதகம் நித்யமிந்திரிய கர்மாணி சாஞ்சலயம் மனசஸ்ததா சுமேகலாம் பத்மமாலாம் புஷ்பம் நானாவிதம் ததா அமாயாத்யைர்பாவ புஷ்பை அர்ச்சயேத் பாவ கோச்சரம் அமாயமனஹங்காரம் அராகமமதம் ததா அமோககமதம்பம் ச அத்வேஷாக்ஷோபகௌ ததா அமாச்சரியம் அலோபம் ச தசபுஷ்பம் விதுர்புதாः அஹிம்சா பரமம் புஷ்பம் புஷ்பமிந்திரிய நிகிரகः
தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் ஞான புஷ்பம் ச பஞ்சமம் இதி பஞ்சதசைர்பாவ புஷ்பைः சம்பூஜயேத் சிவம். இது மகா நிர்வாண தந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் ஆத்யாசக்தி காளி தேவியை உபாசனை பண்ணுறவங்க இதை செய்கிறா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை பண்ணித்தான் பூஜை பண்ணியிருக்காரு. இந்த மானச பூஜையுடைய விளக்கம் பின்னால் இருக்கு பாருங்க, ஒன்றா படிப்போம். இங்கே சொல்கிறாங்க, ஹிருத் பத்மாசனம் தத்யா சகசிராரச்சுதாமிருத்தைன்னு அதை சொல்கிறார். இதய தாமரையை திவ்ய அன்னைக்கு ஆசனமாக அழியுங்கள். என்ன பொருள்? அம்மா வர்றாங்கன்னா வாங்க மாமன் சேர் போடுறதில்ல, என்ற இதயத்திலேயே ஆசனம், இதய தாமரையில் வந்து உட்கார்வா, என்ற இதயத்தில் குடிகொள்ளவா அப்படின்னு கூப்பிடுறோம். சகசாரத்திலிருந்து பொழியும் அமிர்தத்தால் அன்னையின் திருவடிகளை கழுவுங்கள். நம்ம பூஜையில் என்ன பண்ணுறோமோ அதை எதால் பண்ணணும்னு இங்கே பார்க்குறீங்க. சகசாரத்திலிருந்து பொழிகிற அமிர்தத்தால் அன்னையுடைய திருவடிகளை நம்ம கழுவுறோம். உங்கள் மனதை அர்க்கியமாக அழியுங்கள். அர்க்கியம்னா என்ன தெரியுமா? ஒன்றுமில்ல, ஒருத்தரை பார்க்க போனீங்கன்னா நீங்கள் பொக்கேன்னு கொண்டு போறீங்கள, அது என்னது? அதுதான் அர்க்கியம். அர்க்கியம்னா ஒரு வில்வம், ஒரு அக்ஷதை, ஒரு பூவு, ஒரு அருகம்புல், துளசி, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் வச்சுட்டு அவங்க பாதத்தில் கொடுக்குறது, கையில் கொடுக்குறது அர்க்கியம். அதுதான் இங்கே அர்க்கியம்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் மனதை அர்க்கியமாக அழியுங்கள். அர்க்கியம் எது? நம்ம மனசை அர்க்கியமாக கொடுத்துடணும் அம்மாட்ட. அந்த அமிர்தத்தால் அன்னைக்கு அபிஷேகம் செய்து அருந்த நீரையும் தாருங்கள். அப்படி கொடுத்த பிறகு தண்ணி கொடுக்கும்ல வர்றவங்களுக்கு, அதை இந்த அமிர்தத்தால் அன்னைக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் மனதை கொடுக்குறீங்களா, அதால் ஆகாச தத்துவத்தினை அன்னையின் ஆடையாய் அணிவியுங்கள். அம்மாவுக்கு சேலை சுற்றுறீங்க, ஒரு சிலை இருக்குது, சேலை வாங்கி பட்டு சேலை வாங்கி சுற்றுறீங்க. இங்கே எதை சேலையாக சுற்ற சொல்கிறாரு? ஆகாச தத்துவம் தான் அம்மாவுக்கு சேலை தான். விராட் ஆயிடுச்சு, ஆகாசம் முழுவதும் அம்மா தான். அவங்களுக்கு எது அணிகலன் ஆடை? ஆகாசமே தான். அப்படி கொடுத்துடணும். கந்தம், அதாவது பூமி தத்துவத்தை சந்தனமாக இடுங்கள். கந்தம்னா வாசனை. பூமியில் ஒரு மாத்திரை, அந்த பூமி எதுடைய தன்மைன்னா கந்தத்தினுடைய தன்மை. அதனால தான் சந்தனம் அங்கேருந்து வருது. அதை நீங்கள் சந்தனமாக கொடுங்க பூமியை. சித்தத்தினை மலர்களாக அர்ப்பணியுங்கள். சித்தம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சித்தம், அது மலர்களால் கொடுங்க, பூ கொடுக்குறது. பிராணனை ஊதுபத்தியாக காட்டுங்கள். நீங்கள் பிராணன் தான் அவங்களுக்கு ஊதுபத்தியாக காட்டுவீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், இது என்ன நடக்கிறதுன்னு. எந்த பொருளும் இல்லை, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் அதை கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டில் வந்தவனையே இந்த ஊதுபத்தியை தான் முதல்ல கொடுக்குறா கணவருக்கு. எப்படி? பிராணநாதாங்கிறாங்க. பிராணநாதான்னா என்னது? ஒருத்தன் சொன்னான், நான் பிராணநாதான்னு தன்னை அர்ப்பணிச்சுக்காட்டன்னா பிராணம் எடுக்க வந்தவனேன்னா. அப்படி இல்லை, என் பிராணனே அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன், என் பிராணனே நீ தான் அப்படிங்கிற. அப்போ அந்த பிராணனை தான் ஊதுபத்தியாக கொடுக்குறான். அந்த தேஜஸ் தத்துவத்தால் அன்னைக்கு ஆராய்ச்சி செய்யுங்கள். நம்ம தீபத்தை கொளிச்சு கற்பூரத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இங்கே எது ஆராய்ச்சி? தேஜஸ். தேஜஸ்னா நம்முடைய சக்திங்க, நம்முடைய பிரகாசம், நம்முடைய புத்தி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பார்த்தோன்னு பிரியம் ஏற்படுதுல்ல. ஒருத்தனை பார்த்து அழகா இருக்கான்னா எதனால அழகா இருக்கு சொன்னீங்க? தேஜஸ். அந்த தேஜஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அமிர்த கடலை நைவேத்தியமாக படையுங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை தான் அமிர்த கடல்னு சொல்றார். யோகியர் உணரும் எழுப்பப்படாத ஒலியான அநாகத துவனியை மணியின் ஒலி ஆகட்டும்.
மணி அடிக்கிறோம் பூஜையில். இந்த மணி எதுவாக இருக்கணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அநாகத துணியாக இருக்கணும். அநாகத துணின்னா என்ன? எங்கே இருக்காது? நம்ம ஹார்ட்டுக்குள்ள ஒரு சப்தம் இருக்கு, கேட்டுகிட்டே இருக்கு. கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? கேட்கணும். அந்த லேப்டாப் இல்லை, அது லேப்டாப். அது டாக்டர் சொல்லுவார், காதில் மாட்டிட்டு நல்லா கேட்குது அப்படின்னு. அது அநாகத துணி அல்ல, இன்னொரு துணி இருக்குது. அது ஓம்னு உள்ள இருந்து ஓம் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான். அது ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, டே நான் ஓங்குள்ளே தான்டா இருக்கேன், நீ ஏன்டா வெளியில் போய் இப்படிலாம் அடைஞ்சு பூஜை புனஸ்காரம் பண்ணு, இங்கே யாத்திரை போகிறேன் அங்கே அது உங்கள்கிட்ட நான் இது தெரியலையா அப்படின்னா. தெரியலையே அப்படின்னா. நான் உள்ளே இருந்து உனக்கு சொல்லிட்டே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன்னு. எப்போ சொன்னீங்க? நான் உள்ளேருந்து ஓம்னு சொன்னேன்னு. எனக்கு கேட்கல. ஏன் கேட்கல? ஏன் கேட்கலன்னா அந்த ஓம் கேட்குற சத்தத்தை விட இவன் மேலே சத்தம் போடுறான். இவன் போடுற சத்தத்தை அது கேட்க மாட்டேங்குது. இப்போ நாம பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குது. அப்போ திடீர்னு அங்கே ஏதாவது ஒரு ரேடியோ வச்சுட்டாங்கன்னு வைங்க, நான் பேசுறதுல என்ன ஆகும்? கேட்காது. அது மாதிரி உள்ளே உக்காந்துட்டு ஓம்னு கேட்குது. அந்த ஓமை நம்ம கேட்கணும்னா அமைதியாக இருந்து பழகணும்னு சொல்கிறார். அமைதியாக இருந்து பாருங்க, அந்த ஓம்கார துவனி நமக்கு கேட்கும். அநாகத துவனி அதுதான் மணியா அம்மாவுக்கு கொடு, இப்படி தான் பூஜை செய். வாயு தத்துவத்தை அன்னைக்கு சாமரமாக வீசுங்கள். வாயு தத்துவம் பஞ்சபூதத்திலிருந்து ஒவ்வொரு பூதமாக சொல்கிறார். சாமரம் வீசுகிறோம்ல நம்ம, அது எதுவாக இருக்கணும்னா வாயு தத்துவத்தை. புலன்களில் எல்லா செயல்பாடுகளும் மனதின் பரபரப்புகளும் யாவும் அன்னையின் முன்பு செய்யும் நடனமாக ஆகட்டும். இங்கே பாருங்க, நாம் பரபரப்பு உள்ள எக்கச்சக்கமாக அது இதுன்னு ஆகாத போன காம குரோத மோக லோப்பம் மதம் மாச்சரியன்னு என்னென்னமோலாம் வாங்கியெல்லாம் வருதா? அவனை பழி வாங்கணும், இவன் போகணும், பழி வாங்கணும் போகலாம், எல்லாம் வருதா? இது எல்லாம் என்ன செய்யணும்னா அம்மாவுக்கு முன்னால் போய் நின்று என்ன பண்ணணும்? நடனம் ஆடியா அந்த அம்மா பாப்பா, இவ்வளவா வச்சிருக்குது நீ, இதெல்லாம் அதை காட்டணும்ல. அப்போதான் அப்போ இந்த பரபரப்பு முழுவதும் காட்டு. உன் மனதில் இருக்கிற பல புலன்களின் செயல்பாடு, உன் புலன் ஒவ்வொன்றும் என்னென்னா நினைக்குது, அது எல்லாமே காட்டு. அது அன்னையின் முன்பு செய்யும் நடனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறார். நீங்கள் விரும்பும் பலன்களை பெற கீழ்காணும் பல்வேறு மலர்களை அர்ப்பணியுங்கள். இதுதாங்க மலர். கீழே இப்போ கொடுத்துருக்காங்க மலர். என்னென்ன மலர்? செவந்தி பூவு, மல்லிகை பூவு, பிச்சு பூவு, அதெல்லாம் இல்லை, அது பிச்சு போட்டாங்க. இப்போ இங்கே என்ன விட்டு? அறியாமையின்மை, ஆணவமின்மை, பற்றின்மை, ஆடம்பரமின்மை, மயக்கமின்மை, அகங்காரமின்மை, வெறுப்பின்மை, அமைதி குலையாமை, பகையின்மை, பேராசையின்மை ஆகிய 10 வித மலர்களை அர்ப்பியுங்கள். நீங்கள் இதை படிச்சுட்டு மீண்டும் நீங்கள் அங்கே போய் படித்து பாருங்கள், அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். அது அப்படியே இங்கே அமாத்யாய் பாவ புஷ்ப அச்சே பாவ கோச்சரம் அமாயம் அனகங்காரம் அராகமம் மதம் ததா அமோகக்கம் அதம்பம் ச அத்வேஷா க்ஷோபகம் ததா. இது எல்லாம் அமாச்சரியம் அலோபம் இந்த மாதிரி 10 புஷ்பம் வருது. அத்துடன் இன்னும் ஒரு 5 சேர்த்திருக்கா. என்னன்னா அஹிம்சை, புலனடக்கம், தயை, பொறுமை, ஞானம். தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம், ஞான புஷ்பம் பஞ்சமம். அஹிம்சா ஒரு புஷ்பம். அப்படி இந்த 5 மலர்களையும் அர்ப்பணம் செய்யுங்கள். இந்த 15 மலர்களும் அன்னைக்கு அர்ச்சனை செய்து விரும்பிய பலனை பெறுங்கள். நம்ம வேறு வேறு பூவெல்லாம் வாங்கி அர்ச்சனை செஞ்சிட்ருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் போக வைக்கணும்னா இதை பூவாக மாற்றி அம்மாவுக்கு முன்னால் உட்காந்து, இது வெளியில் எந்த செயல்பாடுமே கிடையாது, மனதாக நினச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த அம்மா அவ்வளோ பெரிய உருவம் தாங்கி, சின்ன உருவமாக தாங்கி உங்களுக்கு காட்சி தர்ற மாதிரி வருவா. இதை ஏற்றுக்குவான்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? பூஜையின் உயர் நோக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருத்தார். பூஜை செய்யணும்னா முழுமையாக அர்ப்பணிக்கணும். டைம் ஆயிடுச்சா? இதுக்கு ஒரு 5 நிமிஷம் பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன்.
அங்கே அங்கே யாரோ கூப்பிட்றாங்க, எங்கேயோ போகணும். இவன் நேராக சாமி ரூமுக்கு போய் டப்புன்னு அது நேரம் ஆச்சமனம் பண்ணிட்டு ஊர் வச்சு சுடம் கழிட்டு நைவேத்தியம் வச்சுட்டு இன்னும் சில நேரம் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கணும் வீடை சொல்லிவிட்டு இவன் போயிடுவான். இது எப்படி பூஜை ஆகும்? இது வந்து சம்பிரதாய பூஜை. செய்யணும்னு செய்யணும், அவ்வளோதான், வேற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால. பூஜைங்கிறது அவருக்கு அல்ல. உண்மையில் யாருக்கு பூஜை? பூஜை செய்வதன் மூலமாக நானும் நம்மை கிளியர் பண்ணி உலகத்து முழுவதும் இருக்க 64 தத்துவங்களை நம்ம ஐக்கியமாகி ஒரு பரிசுத்தமான தெய்வமாகி நாம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம் யார் இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக செய்கிற ஒரு செயல், தந்திரம். இதான் தந்திரம்ங்கிறது. மந்திரம் சொல்கிறோம், தந்திரத்தால் அதுக்கு உரியது அங்கே இருக்குது, அதான் எந்திரம். எந்த சாமி கோயிலையும் எந்திரம் இல்லாமல் இருக்காது. அதை உச்சுப்பணும்னா நம்மகிட்ட இருக்கிற மந்திரத்தால் தான் முடியும். அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப நமக்கு எப்படி உச்சரிக்குங்கிற தந்திரம் தெரியணும். அதுதான் இது. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த தாந்திரிக சாதனை செய்கிறப்போ மைண்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வச்சுருந்தார். பைரவ பிராமணி அம்மா சொல்கிறாங்க, உயர் நோக்கம்னா என்னங்க? தேவ பூத்வா தேவம் யஜத். இதை நான் முதல்ல சொல்ல வந்தது. அதாவது பூஜிக்கும் தெய்வமாக நீயே இருக்கிறாய் என்று உணர்ந்து தெய்வத்தை பூஜிக்கணும். நாம தெய்வமாக இருக்கிறோம், தெய்வத்தை பூஜிக்கணும். இனத்தோடு சேரும், மாறி இருக்காது. அதனால தான் இங்கே சொல்ல தேவோ பூத்வா தேவம் பூஜையத் யஜத். அப்புறம் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் உங்களுடைய பலனும் இருக்கும்னு ஒரு சுலோகம். யாதிருஷி பாவனா யஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி. எண்ணத்துக்கு ஏற்ப பலனும் அமைகிறது. நீங்கள் பூஜை செய்கிறப்போ எந்த விதமான லௌகிக சமாச்சாரத்தையும் வேண்டி பூஜை செய்யக்கூடாது. பூஜைங்கிறது அது கிடையாது. நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொன்னீங்கன்னால அதுக்கு பேர் பூஜை இல்லை. அதுக்கு பேர் என்ன? வியாபாரமே தான். அந்த வியாபாரத்துக்கு கட்டுப்பட்டால் பகவான் வருவார், சரிப்பா அப்படின்னு. அப்படி வராத பகவான் இந்த மாதிரிலாம் நான் வரல, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா அப்படின்னு போயிடுவோம். ஆக பூஜைங்கிறது இப்படி எண்ணத்துக்கு ஏற்ப பலன்னா, நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கணும்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியாமல் அறியாமல் இருக்கேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துறேன், என்னை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லணும். அதனால தான் இங்கே சொன்னார் அந்த பாட்டை, பாடுகின்ற பணுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே என்னையே என கழித்த நின்னை யானும் பணிவனே ஓம் சிவாய ஓம். சிவன்கிட்ட போய் இவன் பிரார்த்தனை பண்ணதுனால சிவன் என்னையா கொடுத்தாரு அப்படின்னு கேட்டான். அன்னை போல அருள் மிகுத்து மண்ணும் ஞான வரதனே என்னையே எனக்களித்த உன்னை யானும் பணிவனேன்னு. என்னவே நீ என்னை கொடுத்துட்ட அப்படின்னா இவ்வளோ நாள் ஒன்று எங்கே வச்சுருந்த? அறியாமல் நீ இருந்த. இப்போ நீ அங்கே போய் சாமி கும்பிட்டனால உன் மேலே ஒரு கருணை காட்டி என்ன செய்தாரு, நீ யார் என்பதை காட்டி கொடுத்துட்டார். இதில் எங்கேயாவது திருஷ்யம் வருதா? அது இது இந்த பலாபலன் வருதா? நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும், செல்வந்தனாக வாழணும், பணக்காரனாக வாழணும், பேரும் புகழோடு இருக்கணும் அப்படிலாம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. எது வேணும் அது இல்லை, அது கிடைக்கிறதுக்காக தான் நம்ம ஆண்டவன் பக்கம் போகிறோம். இதைத்தான் இங்கே சொன்னார். அதனால் இதை ரெண்டையுமே, ரெண்டு பக்கத்தையுமே ஒவ்வொரு முறையும் படித்து பாருங்கள். பேப்பர் தனித்தனியாக தான் இருக்குது, பேக் அண்ட் பேக் அடிக்கலை. பக்கம் பக்கமாக கூட பிரித்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு வரி படிங்க, அது ஒரு வரி படிங்க, உங்களுக்கே புரிஞ்சுடும். பாவனை பண்ணி பூஜை செய்து பாருங்க, அது நல்லா இருக்கும். நம்ம ஆச்சமனம் பண்ணுவோம், அப்புறம் கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதினு சொல்லுவோம். அப்போ அது உண்மையிலேயே கங்கை யமுனை சரஸ்வதிலாம் வந்துச்சுன்னு நினைக்கணும். பாவனை சொல்லிட்டோம் அதெல்லாம் வரல அப்படின்னு நினைக்கக்கூடாது. மந்திரம் சொல்லியாச்சுன்னா அது வந்துடுச்சு. அந்த தண்ணி எடுத்து நீங்கள் தெளிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? கங்கா தண்ணி எடுத்து நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பியூர் ஆகிட்டீங்க. தூண்டு தண்ணி தெளித்த உடனே நம்ம பியூர் ஆகிடுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் உண்மை. கங்கையிலே போய் ஒருத்தன் குளிக்கிறான், அது சுத்தமானானா இல்லையா?
உடல் சுத்தம் இல்லை, மன சுத்தம். கங்கையில் குளிச்சா பரிசுத்தம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கீழ் ஜாதியாக இருக்காளே ராணி ராசமணி, அவ கட்டின கோயிலில் நான் எப்படி பூஜை பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அண்ணங்காரன் சொன்னார், ஏய் நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னா, அது சுத்தம் இல்லை, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னா. இப்போ என்ன, அது சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் நீ பூஜை பண்ணுவேன் அப்படி தானே அப்படின்னா. ஆமான்னு சொன்னார். கங்கா ஜலத்தில் போய் குளித்தா சுத்தமாக இருக்குது, கங்கா ஜலம் கொண்டு வந்து தெளிச்சிட்டு நீ பூஜை பண்ணு, சுத்தமாச்சு. ராமகிருஷ்ணன் அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கல, அப்படியே ஒத்துக்கொண்டார். அதை கங்கா ஜலத்தை எடுத்து இப்படி தெளித்தவனே அது சுத்தமாச்சு, சரி இன்னும் பூஜை பண்ண ஒத்துக்கொண்டார். ஆக இந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை இல்லைன்னா சும்மா வெறுமனே நம்ம பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் இங்கே சொன்னார், ஆச்சமனம் பண்ணிட்டு இந்த கங்கா ஜலத்தை தெளித்து பகவானை ஆவாகனம் பண்ணி ஒரு தண்ணீரை அவரை கூப்பிட்டு, நீ இப்போ இங்கே இருக்க, இந்த இகத்திஷ்ட சன்னிதேகின்னு சொல்லி அங்கே வச்சுட்டு அந்த தண்ணியை எல்லா பக்கமும் தெளித்தோம்னா எல்லா இடத்துலையும் இப்போ என்னவா இருக்குது, ஒரு கிருஷ்ண பகவானை ஆவாகனம் பண்ணிட்டேன் தண்ணியில், கிருஷ்ண பகவான் இப்போ தண்ணியில் இருக்காது. அந்த தண்ணியை எடுத்து முன்னால் உட்காந்தவங்க பின்னால் உட்காந்தவங்க பாத்திரம் பூஜா பாத்திரம் அது இது எல்லாத்துக்கும் அப்படியே தெளித்தேன். அது எல்லாம் இப்போ என்ன அந்த பாவனை இருக்கணும். என்னையும் நான் தெளித்து கொண்டேன், நானும் கேட்டேன். இப்போ இந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறேன். இந்த மாதிரி தகுதியை பெறுவதற்காக தான் பூஜை கொஞ்ச நேரம்தான். என்ன பஞ்ச உபச்சாரம் தான் பூஜை, இல்லாட்டி தச உபச்சாரங்கிறது பூஜை. வாப்பாங்கிறது, கால் கழுவுப்பாங்கிறது, குடிக்க தண்ணி கொடுக்கறது, இந்த கொஞ்சம் பூ வாங்கிக்க அப்படின்னு பூவை கொடுக்கறது, பொக்கை கொடுக்குற மாதிரி, ஆசனம் கொடுக்குறது, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த பிறகு கொண்டு வந்து பாத பூஜை பண்ணுறது, ஸ்நானியம் பாத்தியம், குளிச்சிட்டியா குளிக்கலையா இப்போ குளிச்சுட்டு வா சொல்கிறது, எல்லாம் முடிச்சு புது வேஷ்டி தர்றது, உபச்சாரம். இது கொஞ்சம் நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடாது. அப்புறம் ஊதுபத்தி காட்டுவாங்க, தீபம் காட்டுவாங்க, எல்லாம் முடிஞ்சது, நைவேத்தியம் ரெடியாக இருக்குவா சாப்பிடலாம்னு போய் பசிக்கு சாப்பாடு கொடுத்துட்றது. சாப்பிட்டோன்னு அந்த தாம்பூலம்னு ஒன்று இருக்கா, அதை கொடுப்பாங்க. பானியம்னு குடிக்கிறதுக்கும் ஒன்று தருவாங்க, ஜூஸ் மாதிரி, அதையும் கொடுத்தாரு. கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறீங்களா, வாங்க போய் கொஞ்ச நேரம் படுங்க. இது செஞ்சாச்சுன்னா அவன் ஃப்ரீ ஆகிட்டான். இப்போ வந்த ஒரு சாமியை இத்தனை உபச்சாரம் பண்ணிட்டாருன்னா இத்தனை உபச்சாரமும் பண்ணுறதுக்கு இவன் தகுதியாக இருக்கணும். அந்த தகுதியை தான் இந்த நியாசங்கள்ங்கிறத செய்யணும். இதுதான் பூஜைடைய விதை. இதை நாம் பகிர்முகமாக செய்யணும். இதைத்தான் மானசீக பூஜையாக செய்ய சொன்னது. பகிர்முகமாக செய்கிறதுக்கு பொருள் தேவை. நாமளும் அதெல்லாம் வாங்கி வச்சு செய்யலாம், ஒரு காலகட்டத்தில் செஞ்சுட்டே போகலாம். இது எங்கே நம்ம திருப்பி விடும், இந்த மானசீக பூஜை பண்ணுற மாதிரி திருப்பி விட்டுரும். அப்புறம் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு காலகட்டத்தில் ஆச்சமனம் பண்ணுக்கு தண்ணி ஊற்றணும்னு தண்ணி ஒழுகி போச்சு, நிற்க மாட்டேங்குது. அப்போ தான் அவன் இனிமேல் எனக்கு இந்த ஆச்சமனம்லாம் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டார். தானாக கர்மம் தொலைஜா ஒழிய நம்ம வழியை விடலை. அதே மாதிரி தான் பூணூல். ஒரு காலகட்டத்தில் பூணூல் அவருக்கு இடைஞ்சல் ஆச்சு. எதுக்காக, என்ன இடைஞ்சல், அதாவது சமத்துவ பாவனை வராமல் தடுக்குது. பார்த்தா நான் என்னடான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன், இதனால தான் இப்படி ஆகுதா அப்படின்னு ஒரு காலத்தில் பூணூல் எடுத்து போட்டார். இப்போ நான் பிராமணன் இல்லை அப்படின்ற அளவு இதை போட்டனால அவனுக்கு உரிச்சிட்டே இருக்கு, நான் இன்னாரு அப்படின்னு. இதெல்லாம் இயற்கையாக நடக்கும். அந்த பக்குவம் வர வர ஒவ்வொன்றா கலண்டும். அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கலண்டதுக்கு காரணம், இயற்கையிலேயே அவருக்கு யாரும் எந்த அறிவையும் திணிக்கலை. அதுதான் அவர் படிக்கலை. திணிக்கப்பட்டிருந்தா அதில் ஊறி இருப்பார். திணிக்கப்படாதனால இயல்பாக இருந்தார். அதனால இயல்பாக இருக்கின்றப்போ ஒரு பைரவ பிராமணி, ஒரு தோத்தாபுரி, இன்னும் பல பேர் வந்தாங்க, பக்தர்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டார். ஆக பூஜை என்பதும் ஜபம்ங்கிறதும் தியானம் பண்ணுறதும் இந்த 7 சுலகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விட்டிடாத உண்ணல், விட்டு கருதல், இந்த 2ல் எது உத்தமம்னா விட்டிடாது உண்ணல்னால்.
அடுத்த வகுப்பு 8ஆவதுல இதை விட மேலே ஒன்று இருக்குன்னு பார். அதாவது யாராவது ஒன்று நல்லது செஞ்சோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? குட், வெரி குட் அப்படிம்போம். குட் வெரி குட்டை விட வேற ஏதாவது சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்களா, அவர் இலக்கணத்துக்கு வர்றாங்க அம்மா. இன்னும் அதுதான் குட்ங்கிறது கீழே, கம்பேரிட்டிவ் டிகிரியில் பெட்டர், பாசிட்டிவ் டிகிரியில் குட், வெரி குட் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லலாம், வெரி வெரி குட் சொல்லலாம். சும்மா போயிட்டு இருந்தால் வெரி ஆகிடும், அவ்வளோதான். அப்புறம் குட்டை விட்டுட்டா பெட்டர். பெட்டருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. இவனை காட்டிலும் இவன் பரவாயில்ல இல்லையா? இப்போ எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. யாருக்குடா ஓட்டு போடலாம்னா, இவன் பண்ணுற ஊழலை விட இவன் பண்ணுற ஊழல் பரவாயில்ல, இவனுக்கு போடு. கம்பேரிட்டிவாக தான் பார்க்குறோம். ஆனால் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் ஒன்று இருக்குது, பெஸ்ட்டுன்னு ஒன்று. பெஸ்ட்டுங்கிறப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்திலைய விட இது ஒன் ஆஃப் தி, இந்த வார்த்தை வரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில். ஒன் ஆஃப் தி ஆல்னு வரும். அதை சொல்லி ஒன், இதுதான் பெஸ்ட்டுங்கிறது வரும். அது 8வது ஸ்லோகத்தில் சொல்லுவார். இந்த பூஜையில் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது குட்டும் பெஸ்ட்டும் தியானத்தில். அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இதை விட உத்தமம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல போறாரு. அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.